தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் என்னோடய வணக்கம். இப்போ ரீசெண்டாக சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சீற்றம், இயற்கையின் சீற்றம் சொல்லலாம். இயற்கையின் சீற்றமால் பல பேர் வீடுகளையும் உடைமைகளும் சொந்தங்களையும் பந்தங்களையும் இழந்துட்டு தவிக்கும் போது ஜாதி மதம் இனம் மொழி பார்க்காம அனைத்து தரப்பு மக்களும் உள்ளே போய் உதவி செஞ்சுருக்காங்க. இந்த ஹெல்ப்புக்கு வந்து சோஷியல் மீடியாவை ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒன் ஆஃப் த கிரேட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் நிறையா குரூப்ஸ் வந்து மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அது வந்து வேலிடாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, அது தப்பாக இருந்தால் ரொம்ப 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 பெரிய தப்பு. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த நம்ம ஜாலிக்கு அனுப்புகிறோம் அப்படின்ட்டு. ஜாலிக்கு இருந்தால் அங்கே பயத்திலே சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர சான்சஸ் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி ஃபேக் மெசேஜஸை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எதாவது மெசேஜ் படித்தீங்கன்னா அந்த மெசேஜோட ரியாலிட்டியை செக் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் செக் பண்ணதில் வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் வந்து இந்த மாதிரி ஆளுங்கட்சியோட போஸ்டர்ஸ் வந்து இதில் வந்து வாலண்ட்ரியாக ஃபோர்ஸ் பண்ணி இதில் போட சொல்கிற ரிலீஃப் பேக்கேஜஸில் போட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாக ஒரு நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் அந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. இதை வந்து நான் ஒரு அரசியல் கண்ணத்தோடு சொல்லலை. இல்லை உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது தேவையில்லாத வேலை. நம்ம சும்மா தேவையில்ல முடிஞ்சு போன விஷயத்தையும் மறுபடியும் ஷேர் பண்ணிக்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் இருக்க முடியும்? 2011 இந்தியா வேர்ல்டு கப் கிரிக்கெட் வேர்ல்டு கப் வாங்கினாங்க. அதே வந்து 2016 நம்ம வந்து 2014 நம்ம அதை பேசிகிட்டு இருந்தோம். அது முடிஞ்சு மறுபடியும் நம்ம அதையே இழுத்துட்டு இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம என்ன நம்மளை கொண்டு போகணும். நம்ம வந்து இதை வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இந்த மாதிரி ஃபேக் மெசேஜஸ் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் சென்னையில் வந்து செம்பதம்பாக்கம் ஏரி வந்து உடஞ்சி போச்சுன்னு ஒரு மெசேஜ். அதுக்கு வீடியோ என்ன போட்டிருக்காங்கன்னா, ஜெருசலம் பக்கத்தில் ரோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலாக அங்கே ஒரு ஏரி உடஞ்சி போய் வாட்டர்லாம் ஒரு ஊருக்குள்ளே வந்துடுச்சு. அது பக்கத்தில் இருந்த வீட்டுக்குள்ளே ஒரு 4 குழந்தைங்க மாட்டிக்கிட்டாங்க. அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனை வந்து சென்னையில் நடந்த மாதிரி அவங்க அந்த வீடியோவும் போட்டு இந்த மெசேஜையும் கன்வே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான வேலை. நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருந்தாலும் போதும், கையை வச்சு சும்மா இருந்தாலும் போதும். நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு ஃபேக் மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த ஜாதி மதம் இவங்க மூலயமா வந்து ப்ராப்ளம் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வேணாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் ஹிந்து கிறிஸ்டின்ஸ் யாரும் பார்க்கல, ரிலிஜன் பார்க்கல, மதத்தை பார்க்கல, எல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பேஸ் பண்ணி ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, முஸ்லீம் வந்து நாட்டு ஆள்னா நல்லா இருக்குன்ட்டு. முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டின் புத்தன் யாராக இருந்தாலும் சரி, ஓப்பனாக சொல்கிறேன், இந்தியனாக இருந்தால் மட்டும் நாட்டு ஆளுங்க. இந்த மதத்து பேரை வச்சு தயவு செஞ்சு நாட்டு ஆளணும்னு எண்ணத்தை விட்டுருங்க. அதை பதப்பதையும் நிறுத்திக்கோங்க. நீங்கள் இந்த பக்கம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போய் பண்ணுறத பார்க்காதீங்க. அதுவும் இல்லாமல் சில பேர் சில கட்சிகள் தாங்களாக முன் வந்து ரிலீஃப் பண்ணுறது தப்பு கிடையாது. அது ஏன் பொதுமக்கள்கிட்ட வாலண்டரியை கலெக்ட் பண்ணி பண்ணுறீங்க? எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி மட்டும்தான் கிடையாது, எல்லா கட்சியும் தான் சொல்கிறேன். ஆளுங்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருக்கிற ரிலீஃப் ஃபண்டு போடுறாங்க, எதிர்கட்சி ஒரு தரப்பு வந்து அவங்க கையில் இருக்கிற ரிலீஃப் ஃபண்டு போட்டு பண்ணுறாங்க. ஆனால் இந்த இன்பிட்வீனில் இருக்கிற ஒரு கட்சி இருக்குது பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மைக் செட்டு வச்சு ஒரு வண்டியை வச்சு ஊரில் எல்லாம் அங்கங்கே மைக் போட்டு நீங்கள் கொண்டு வந்து கொடுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. எங்கள் ஊரில் நடந்ததுக்கு இது சேலம் மாவட்டத்தில் இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இன்னொன்று 3வது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு ஃபேக் மெசேஜ். அந்த ஃபேக் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேடவாக்கம் ஒரு பகுதியில் வந்து க்ராக்கடைல் முதல்ல வந்து உள்ளே வந்துடுச்சான். அதுக்கு முன்னாடி வந்து முதல்ல பண்ணையிலேருந்து 40 முதல்ல தப்பிச்சு சிட்டிக்குள்ளே வந்துடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் மெசேஜ். அது வந்து அத்தாரிட்டிஸ் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அது கிடையாது, அது உண்மை கிடையாது அப்படின்ட்டு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மேடவாக்கமில் அந்த ஃபேக் அந்த க்ராக்கடைல் வந்ததுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது நான் யூடியூப்பில் அனலைஸ் பண்ண பார்க்கும்போது அது 2014 டெல்லி பக்கத்தில் ஒரு இடத்துல நடந்த ஃப்ளட்டில் இந்த மாதிரி ஏரியிலேருந்து வந்து முதல்ல வெள்ளத்தில் அடிச்சுட்டு வந்துச்சு. அதையும் சென்னையும் கனெக்ட் பண்ணி பேசுறதுல கேவலம், வாய் கூசலை, வெக்கமாக அதுக்கு சொல்கிறதுக்கு. இந்த பக்கம் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறீங்க, இந்தியா வந்து இன்டாலரன்ஸ்ன்னு சொன்னாங்க. இங்கே வந்து சென்னை வந்து எஸ்பெஷலி தமிழ்நாடு வந்து இதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் இதுலேயும் சில நாய்ங்க வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கிறது தேவையில்லாத வேலைங்க.
நான் நாயின்னு சொன்னது ஸ்ப்ரெட் பண்ணுறவங்கள, ஃபேக் மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணிவிட்டு மக்களை வந்து பிரிச்சுக்காங்க. 2-3 விஷயம் உண்மையாலுமே சொல்கிறேன். இந்த மிமிக்ஸ் போடுறவங்களுக்குலாம் ரியலி ஹேட்ஸ் ஆஃப். எஸ்பெஷலி வந்து December 6 வந்து நம்மளை பிரிச்சுது, மறுபடியும் ஒரு December 6 வந்து நம்ம எல்லாத்தையும் யுனைட் பண்ணியிருக்கு அப்படின்னு நல்லா இருந்தது அந்த மிமிக்ஸ். ஃபேண்டாஸ்டிக். அதுவும் இல்லாமல் உண்மையாக இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்துல் கலாம் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு ட்ரீம் பண்ணுங்க மிஷன் 2020 விஷன் 2020 சொன்னதுக்கெல்லாம் இந்த ஃப்ளட்டில் வந்து ஒரு, அதாவது இயற்கையாக மனுஷனை தூண்டி விட்ட விஷயம் இது. ஃப்ளட்டு வரக்கூடாது, வந்தது நல்ல விஷயமா போச்சு. அதாவது இந்தியாவோட யுனைட்டியை வந்து ஒரு சிங்கிள் பார்ட், ஒரு ஸ்டேட், இந்தியாவில் ஒரு சின்ன ஸ்டேட் அது காமிச்சிடுச்சு. இந்தியாவில் இன்டாலரன்ஸாக இருக்கும், இந்தியாவை விட்டு நாங்கள் வெளியில் போகிறோம்னு சொன்னவனுக்கெல்லாம் செதுப்பால் அடித்த மாதிரி இது. ஃபேண்டாஸ்டிக் ரியலி. ஆனால் என்னால் நான் வந்து ஒரு 1000 rupees தான் என்னால் கொடுக்க முடிஞ்சுது. என்னோடய நிலைமை இப்போ அப்படி இருக்குது. எனக்கும் நிறையா பண்ணணும், ஃப்ளட்டில் இறங்கி பண்ணணுன்ட்டு. பட் என் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கிறதுனால நான் இந்த டைமில் நான் அங்கே போக முடியல. ஏன்னா நான் வந்து வீட்டுக்கு ஒரே பையன், பார்த்தீங்கன்னா எல்லாம் நான் தான் எடுத்து பண்ண வேண்டிய நிலமை. ஸோ என்னால் இந்த ஃப்ளட்டுக்கு என்னால் கொடுக்க முடிஞ்ச டொனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees நான் சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு டேரெக்டாக அமுச்சு விட்டேன். இது யாரும் அவங்க மூலயமா போகும் இவங்க மூலயமா போகும்லாம் கிடையாது. எப்படியோ என்றைக்கோ ஒரு நாள் மக்களுக்கு அது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப இந்த நாட்டில் இருக்கிறதே ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற மக்கள் மற்ற ஸ்டேட்டில் கூட இந்த அளவுக்கு யாரும் பண்ணது கிடையாதுன்னு ஆர்மி ஆஃபீஸர்ஸே சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க. ஸோ இது ரியலி நைஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த முக்கியமான விஷயம், இதில் வந்து ஃப்ளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சர்டிஃபிகேட்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து மிஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே வந்து கவர்மெண்ட்டை அப்ரோச் பண்ணாதீங்க. ஒரு 1 week டைம் கொடுத்துருங்க. டைம் விட்டுட்டு, ஏன்னா அவங்க வந்து ரிலீஃப் அது இதுன்னு சொல்லிட்டு பிஸியாக இருப்பாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சொல்கிறேன். ஏன்னா என்டையர் தமிழ்நாடுக்கும் இந்த பிரச்சனைங்கும் போது, எஸ்பெஷலி கடலூர், பாண்டிச்சேரி, கடலூர், சென்னை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், இவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை இருக்கும்போது அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இமீடியட்டாக ஸ்டெப்ஸ் எடுக்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு 1 week கேப் விட்டுட்டு அதோட ஃபார்மாலிட்டிஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரெடி பண்ணி உள்ளே மூவ் பண்ணுங்கள். முக்கியமான இன்னொரு விஷயம், எல்லோரும் சொல்கிறாங்க லஞ்சம் வந்து கவர்மெண்ட் கேட்குறாங்கன்ட்டு. கவர்மெண்ட் அதிகாரிகள் எல்லாத்துக்கிட்டையும் லஞ்ச ஒழிப்புத்துறையோட நம்பர் இருக்குது. தாராளமாக அந்த மாதிரி கேட்டாங்கன்னா தாராளமாக கூப்பிட்டு சொல்லலாம். இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அப்படி உங்களால் கூப்பிட்றதுக்கு பயமாக இருந்தால் டேரெக்டாக சிஎம் செல்லுக்கு ஒரு இமெயில் அல்லது ஒரு ஃபோன் கால் ஒன்று பண்ணுங்கள். இமீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. அதை விட்டுட்டு கவர்மெண்ட் மேலே குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த மழை வெள்ளத்துக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டின கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஒரு லேக் மேலே ஒரு வீடு சேல்ஸ் ஆகுதுன்னா அது வந்து ஆல்ரெடி லேக் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை வாங்கியிருக்கவே கூடாது. என்னோடய ஒப்பீனியன். கவர்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு பல பேர் கொண்ட ஒரு சிஸ்டம் தான் கவர்மெண்ட்டு. ஒரு இண்டிவிஜுவல் ஆள் கிடையாது. எவனோ ஒருத்தன் எங்கேயோ தப்பு பண்ணிட்டா நம்ம உடனே மேலே இருக்கிறவங்க ஹையர் அத்தாரிட்டியை தான் நமக்கு கதை சொல்கிறோம். அது எத்தனை நாளைக்கு? இப்போ உங்கள் ஆஃபீஸில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்கள் மேனேஜருக்கு தான் கெட்ட பேரை தவிர, உங்கள் சுப்பீரியர் ஆஃபீஸுக்கு தான் கெட்ட பேரை தவிர உங்களுக்கு இல்லை. பண்ணவங்களுக்கு கிடையவே கிடையாது. பண்ணவங்க யாருன்னு தெரிஞ்சால் தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். உங்கள் ஆஃபீஸில் வந்து நான் இப்போ வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் வந்து பிரச்சனை பண்ணியிருக்காரு அப்படின்னா யாருக்கு ஆக்சுவலாக லாஸு? அந்த ஆஃபீஸோட அத்தாரிட்டிக்கு தான் லாஸு. சரிங்களா? அவருக்கு லாஸ் கிடையாது. ஏன் லாஸ் கிடையாதுன்னா அவர் தெரிய போகுது இல்லை யாருக்கு பிரச்சனை பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கவர்மெண்ட்டை கதை சொல்கிறாங்க, நிறுத்துங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளோடு ஏன் வந்தது அப்படின்னா, நான் வந்து சென்னையில் வந்து எம்பிஏ முடிச்சிருக்கேன். சென்னையில் ஒரு ரெப்யூட்டட் இன்ஜினியரிங் காலேஜில் எம்பிஏ முடித்தேன். அங்கே ஒரு 2 years இருந்தேன். நான் நிறையா அங்கே ரோம் பண்ணியிருக்கேன். அரௌண்டு கிட்டத்தட்ட எல்லா ஏரியாவும் சுற்றிருக்கேன். நான் பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாமே குப்பையை கொண்டு வந்து ட்ரைனேஜ்லேயும் ரோட்லேயும் போடுறீங்க. அது மிகப்பெரிய தப்பு. இன்றைக்கி வந்து பாதாள சாக்கடை திட்டம் ஃபெயிலியர் ஆனதுக்கு முக்கிய காரணமே அந்த குப்பை தான். அந்த குப்பையை வந்து வெள்ளத்தில் வந்து எப்படி போய் கிளியர் பண்ண முடியும்? ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் ஒரு சாக்கடை ஓப்பனில் இருந்ததுக்கு அதில் ஒரு பையன் விழுந்து இறந்ததுக்கான அது வந்து அதிகாரிகள் மேலாம் தப்பு கிடையாது.
ஏன் அந்த இதை வந்து எல்லாம் ட்ரைனேஜில் வந்து கார்பேஜஸ்லாம் ஏன் தேவையில்லாமல் போடுறீங்க? அதுக்கு தான் உங்களுக்கு வீடு தெருவு டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. சில பேர் வந்து வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு வந்து அவங்க வீட்டு வாசப்படியிலே போட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டு ட்ரைனேஜ்லேயே போட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் வந்து கிளியர் பண்ணுறதில்ல. கவர்மெண்ட்டுக்கு தான் வேலையா? எங்கெங்கே ட்ரைனேஜ் அடப்பு இருக்குது அது பார்க்கறது தான் வேலையா? நம்மளை சுற்றி நாம் ஃபஸ்ட்டு எல்லாமே நீட்டாக வச்சுக்கணும். மற்றவங்க நம்ம வர அப்போ தான் சொல்லலாம். நம்ம பர்ஃபெக்டாக இருந்தால் நீங்கள் யாரை வேணால் சட்டையை பிடிச்சி என்ன கேள்வி வேணால் கேட்கணும். நான் பர்ஃபெக்டாக தான் இருக்கேன், தப்பு கிடையாது. சீரியஸாக சொல்கிறேன், நான் பர்ஃபெக்டாக தான் இருக்கேன். அதனால தான் எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் வந்து அதாவது பெருமைக்கு சொல்லலை, எந்த ஒரு ரூல்ஸையும் நான் பிரேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இது வரைக்கும் எந்த இதுவும் பிரேக் பண்ணது கிடையாது. சமீபமாக வந்து பார்த்தீங்கன்னா என் கடைக்கு வந்து லைசன்ஸ் இருக்குது, ஆர்சியும் வேணும். 7,000 rupees அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இல்லை நீங்கள் கவர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா 2,000 rupees ஆகும், இங்கே எல்லாத்துக்கும் கொடுத்து 7,000 rupees ஆகும்னா நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், எனக்கு இந்த ஆசையே தேவையில்லை சார், நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுக்கு 10 lakhsக்கு மேலே போனால் தான் நான் டேக்ஸ் காமிக்கணும். நான் 10 lakhsக்கு மேலே எனக்கு சேல்ஸே பண்ணல, இயர்லி எனக்கு 10 lakhs மேலே சேல்ஸே தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் அதை விட்டாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒருத்தவங்க ப்ரைடு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்தாதாங்க பிரச்சனை. கொடுக்காம விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை நடக்கும். ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், அதை வந்து ஹையர் அத்தாரிட்டிக்கு எடுத்துகிட்டு போனோம். அவங்களும் அதே தான் கேட்கலாம், அல்டிமேட் அத்தாரிட்டிக்கு எடுத்துகிட்டு போனோம், பிரச்சனையே கிடையாது. நம்ம இது அவ்வளோதான், இவங்ககிட்ட இவ்வளோ தான் பேச முடியும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சுப்பீரியர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அப்படியும் முடியல, ரொம்ப கேட்குறாங்க, அவங்களும் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கோர்ட்டில் கேஸ் போடலாம். எத்தனை பேருக்கு இங்கே தைரியம் இருக்குது? யாரையும் தூண்டி விடத்துக்கு நான் சொல்லலை. நீங்கள் கேட்குறீங்கள, இந்தியாவில் வந்து இன்டாலரன்ஸ் இல்லை, லஞ்சம் அதிகமாகிடுச்சு, லஞ்சம் வந்து நாம் கொடுத்தா தான் அவங்க கேட்குறாங்கன்னா நீங்கள் அந்த வேலையே வேணான்னு சொல்லிட்டு வாங்க. எல்லாரும் அந்த மாதிரி பண்ணால் மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. சேம் பாலிசி, சேம் திங் தான், ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். 10 பேர் இடத்துல ஒரு பொதுக்கி இருந்தால் அந்த 10 பேருக்கு அசிங்கம். 10 பொதுக்கியில் ஒரு நல்லவன் இருந்தால் அந்த 10 பேரும் நல்லவங்க, சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், கவர்மெண்ட்டை குறை சொல்கிறத விட்டுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், சரிங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் ரிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க. எனக்கு நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இவங்கள தான் பார்க்க முடியும். ஆனால் ஃபஸ்ட்டு இன் ஹிஸ்ட்ரி எவ்ரி பீப்புள், அதாவது யாரால இதெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்கெல்லாம் உள்ளே போயிருக்காங்க. இந்த சேலம்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 to 15 கண்டெய்னர்ஸ் பக்கம் போயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். நிஜமாகவே அதுலேயும் என்னோடய பங்களிப்பு கொஞ்சம் இருக்குது. நிஜமாகவே உண்மையான சூப்பர், உண்மையான நல்ல விஷயம். இதே மாதிரி ஒற்றுமை வந்து நம்ம எல்லாத்துக்கும் இருக்கணும். இதில் வந்து இந்து முஸ்லீம் பாகுபாடு பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் எல்லாமே சொல்லுவாங்க, யாரும் தப்பாக நினைக்க வேணாம். நம்ம வந்து முஸ்லீம்ஸை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள் முஸ்லீம்ஸ், அவங்களுக்கு வீடு வாடகை கொடுக்க மாட்டோம், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக அவங்கக்கிட்ட பேச மாட்டோம். இது வந்து முன்னாடி இந்த ஜென்ரேஷன். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீமில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஜென்ரேஷன் கேப்னால இப்போ வந்து முஸ்லீம்ஸில் வந்து அவங்க கூட படிக்கிற பசங்க, காலேஜ் மேட்ஸ், ஸ்கூல் மேட்ஸ், அந்த மாதிரி முஸ்லீம்ஸ் பசங்க உள்ளே வந்து படிக்கும்போது அந்த பாண்டிங் வந்து இன்னும் அதிகமாச்சு. முஸ்லீம்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாச்சு. அது போக 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 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட பள்ளிவாசலில் வந்து நமக்கு இடம் கொடுத்துருக்கிறதும், நம்ம ஹிந்து கோவிலில் அவங்களுக்கும் கிறிஸ்டியனுக்கும் இடம் கொடுக்குறதும், கிறிஸ்டின் வந்து ஹிந்து முஸ்லீமுக்கும் அரவணைச்சிக்கிறதும் உண்மையானமே இது பெரிய விஷயம். இது வந்து இந்தியாவில் சத்தியமாக சொல்கிறேன், எந்த ஸ்டேட்லேயும் பார்க்கவே முடியாது. எந்த ஸ்டேட் எடுத்தாலும் பிரச்சனை தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், தலித்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாகுபாடெல்லாம் இங்கே யாருமே பார்க்க கிடையாது. இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியை குறை சொல்கிறது தான் இங்கே பிரச்சனை. நான் இந்த இடத்துல யாராக இருந்தாலும் எப்படிங்க வந்து பார்க்க முடியும்? ஒரு சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டரில் போய் பார்க்குறாங்கன்னா உடனே பேப்பரில் போடுறாங்க, மேலேருந்து பார்த்தா என்ன தெரியும் மேடம் அப்படின்னு. நான் சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன் நியூஸ் பேப்பருக்காரங்கிட்ட, நீ போட்ட விஷயம் வந்து சத்தியமாக உன் மனசாட்சி உறுத்தலை. நீங்கள் மேலேருந்து பார்த்தா என்ன தெரியும் மேடம் கேட்டு கீழே இறங்கி பார்த்தா என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு அவங்க கீழே வந்து இறங்கி பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்கள சுற்றி செக்யூர் பண்ணுறதுக்கே நேரம் சரியாக போயிருக்கும். மக்களுக்கு யாரும் ரிலீஃப் யாரும் கொடுக்க முடியாது. அதுவும் இல்லாமல் கூட்டம் தேவையில்லாமல் கூட்டம் கூடும்.
அதுவும் இல்லாமல் ஒரு 60 years ஓல்டு லேடி, அவங்க வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ஸாக இருந்தால் கூட ஓகே, அவங்க பார்த்தெல்லாம் பண்ணிடலாம். லேடிஸுங்க அவங்கள பார்க்க முடியுமா? அவ்வளோ இடுப்பு அளவு தண்ணி, கழுத்தளவு தண்ணியில் வந்து பார்க்க முடியுமா? இல்லை இடுப்பு அளவு தண்ணியில் தான் வந்து ஒரு லேடி பார்க்க முடியுமா? அங்கே இருக்கிறவங்களாம் அதுக்குன்னு அங்கே இருக்கிறவங்களாம் நான் லேடின்னு சொல்லலை. ஒரு ஹையர் அத்தாரிட்டி பீப்புள். இப்போது எங்கள் அம்மா வந்து நான் வந்து இந்த மாதிரி தண்ணியில் இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன், அம்மா போகாதம்மா, நீ வீட்லேயே அது யாராவது போட்டு கொண்டு வருவாங்க, அதில் போய்க்கலான்னு. ஒரு சீஃப் மினிஸ்டர், அதுவும் 60 years ஓல்டு, அவங்கள நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு லேடி தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா லேடிஸும் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா, தங்கச்சி, அதுக்கப்புறம் வந்து அம்மா, இப்படி தான் நம்ம சொல்லி நம்மளெல்லாம் வளர்த்திருக்காங்க. அவங்களும் எல்லாத்துக்கும் அவங்க அம்மா, பாட்டி, எப்படி எந்த முறையாக வேணால் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அவங்கள எப்படி கீழே இறக்கி விட முடியும்? ஃப்ளட்டில் இருக்கிறவங்களாம் நம்ம ரிலீஸ் பண்ணி வெளில கூப்பிட்டு போகணுன்னு தான் நாம் நினைக்கிறோம். அவங்கள எப்படி அதுக்குன்னு இவங்க அத்தாரிட்டி, அவங்க தான் ஹையர் அத்தாரிட்டி, அவங்க வந்தே ஆகணும்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாமெல்லாம் நினச்சிக்கிறது. இங்கே இருக்கிற பிரச்சனையில் அவங்கள செக்யூர் பண்ணுறது, அவங்கள பாதுகாத்து கூப்பிட்டு போகிறதே அசிங்கம். இன்னொரு சில விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, 2005 நடந்த அந்த வெள்ளப்பதுக்கு அவங்க அப்போ உடம்பு நல்லா இருக்கும்போது வந்து பார்வையிட்டாங்க. இப்போ உடம்பு நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு வயசு இப்போ அதிகமாகிடுச்சு. முன்னே இருந்ததுக்கு இப்போதுக்கும் வயசு ஆகிடுச்சு. அந்த ஃபோட்டோவை போய் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி இப்போ வந்து பார்த்தாங்கன்னா அது லாஜிக்கே இல்லை. அது அவங்களே விரும்ப மாட்டாங்க. எந்த ஒரு அமைப்பும் அது வந்து விரும்பாது. முக்கால்வாசி பேர், அதாவது 2 பேர் பார்த்துருக்காங்க. பிஎம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் வந்திருக்காங்க. வைகோ சார் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வேறு வந்து பார்த்தீங்கன்னா சீமான் சார் வந்து நைட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. விஜயகாந்த் சார் போயிருக்காரு, ஃப்ளோட்டில் இறங்கி போயிருக்காரு, ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, இவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எந்த ஒரு பாகுபாடும், அரசியல் பாகுபாடும் இல்லை, பார்க்கல. சில பேர் வந்து ஓட்டுக்காகவும் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. அவங்க ஓட்டுக்காக பண்ணாங்களா இல்லை உண்மையாலுமே மக்கள் மேலே பாசத்துக்காக பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் அதில் ஒரு சில பேர் அவங்க ஓப்பனாக சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கட்சியோட சின்னத்தை வந்து டிஷர்ட்டில் போட்டுட்டு இங்கேயும் அங்கேயும் நடக்கிறது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியோ இல்லை தமிழ்நாட்டில் பழைய எதிர்கட்சியோ புது எதிர்கட்சியோ அந்த மாதிரி பண்ணலை. இந்த சின்ன கட்சிகள் தான் வந்து இந்த மாதிரி விளம்பரம் படுத்தியிருக்காங்க. அது தேவையில்லாத விஷயம். அப்புறம் இன்னும் அந்த ஸ்டிக்கரை வந்து இப்போ போட்டு கமெண்ட்டை போட்டு கிளிக்கிறீங்க ஃபேஸ்புக்கில். அந்த ஸ்டிக்கரில் என்னங்க இருக்குது? ஆக்சுவலாக அந்த ஸ்டிக்கரை ஒட்டினது யார், எதுக்கு ஒட்டினாங்கன்னு அவங்க ஓப்பனாக கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டினாலும் நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்போம்னு கவர்மெண்ட்டும் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த விஷயம் முடிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் அந்த விஷயத்தை கையில் எடுத்து அசிங்கப்படுத்தி எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தணும், நாமளே அசிங்கப்படுத்திட்டு இருக்கோம். எனக்கெல்லாம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஒரு கட்சிக்கு அதை சொல்லியிருக்காது, எனக்கு வந்து இங்கே ரிலீஃப்க்கு வர பொருள்லாம், நிவாரண பொருட்கள்லாம் வந்து கொள்ளையடிக்கிறாங்க, அரசு கொள்ளையடிக்குது அப்படின்ட்டு. அவங்க கட்சி பேனர் பொருத்திட்டு எங்கள் வீட்டு வாசலில் ஒரு வண்டி நிற்கிது இன்றைக்கி காலையில். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு வாசலில் ஒரு வண்டி நிற்கிது. அந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த வண்டியில் அவங்க கட்சிக்காரங்களோட கொடி தான் போட்டிருக்கு. கொடி இருக்குது, பேனர் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன? நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கணும்னு எந்த ஒரு அரசியல் கட்சியும் வந்து தேவை கிடையாது. மக்கள் விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களாம் அனுப்புவாங்க. நீங்கள் வந்து எனக்கு கொண்டே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் நீங்கள் தேடிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்ககிட்ட கலெக்ட் பண்ணிட்டு போய் நாங்கள் கஷ்டப்பட்டு வந்து இது கொண்டு வந்து கொடுக்குறோம் எங்கள் கட்சி சார்பாக அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. எங்களுக்கு பேரெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. அந்த ஒரு சின்ன வார்த்தை அது எதுக்கு தேவையில்லாமல் உங்களுக்கு? அந்த சின்ன சந்தோஷம் எதுக்கு? அடுத்தவங்க சொத்து, அது அடுத்தவங்க சொத்துல நீங்கள் கை வைக்கிற மாதிரி, அது தேவையில்லாத விஷயம். அது நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவீங்களா இல்லை கொண்டு போய் கொடுப்பீங்களான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் மற்ற கட்சியை சொல்கிறீங்க, நான் உங்களையே சொல்கிறேன். நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறீங்க, நீங்கள் அங்கே தான் கொண்டு போய் கொடுப்பீங்கன்னு என்ன கேரண்டி இருக்குது? நீங்கள் போகிற வழியில் விற்றுட்டீங்கன்னா, இல்லைன்னா உங்கள் தொண்டர்கள் யாராவது ஏழ்மையில் இருக்க அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அது தப்பு இல்லையா? என்னங்க பேசுகிறீங்க? யாரை எடுத்தாலும் எது எடுத்தாலும் பேச வேண்டியது தானே? எல்லாம் இந்த குறை சொல்லியே நாட்டை ஒழிச்சு கட்டி விட்டீங்க. நீங்கள் அவங்கள குறை சொல்கிறது, அவங்க உங்களை குறை சொல்கிறது. இதுக்கு நடுவில் புதுசாக வந்து இது வேறு பக்கத்து ஸ்டேட்லேருந்து ஏன் வாங்கலை, பக்கத்து ஸ்டேட்டுக்கான தண்ணிக்கு அவ்வளோ கெஞ்சணும், தண்ணி கொடுத்தானா அவன்? இந்த 5 கோடி ரூபா வந்து பெரிய மேட்ரு கிடையாது.
இங்கே லோக்கல்லே கலெக்ட் பண்ண முடியும். நாமெல்லாம் ரூபா போட்டாலே நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது ஒவ்வொருத்தரும் ரூபா போட்டாலே 7 கோடி தான் வசூல் ஆயிடுச்சு. அவன் கொடுக்குற காசை நாம் கொடுத்துட்டு போயிடும். ஆனால் நமக்கு தண்ணி வேணும், தாக எடுத்துக்கு தண்ணி கேட்கும் போது அவன் கொடுத்தான அவனை அவாய்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. அதே மாதிரி இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு கொடுக்கறது ஏற்றுக்க வேணாம். ஓப்பனாக சொல்கிறேன், இலங்கை கவர்மெண்ட்டு கொடுக்கறத வந்து நாம் ஏற்றுக்க வேணாம். ஆனால் நம்ம ஊரில் பிறந்து வளர்ந்து இந்தியா மேலே அதிகமாக பற்றுள்ள கிரிக்கெட் பிளேயர்ஸ் அவங்களெல்லாம் நம்ம வந்து ஆக்சுவலாக இலங்கைக்காக ஒரு காரணத்துக்காக நம்ம வெறுக்கிறோமே தவிர தேவையில்லை. இலங்கை கவர்மெண்ட்டுனா அது ராஜபக்ஷ கவர்மெண்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இருக்கிற கோவத்தை வந்து இவங்க மேலே காமிச்சோம். இவங்க வந்து உள்ளே வரக்கூடாது, நீங்கள் பண்ணக்கூடாது. அவங்களாம் இன்றைக்கி ஃபண்ட் அலாட் பண்ணுறாங்க. சென்னைக்கு எடுத்து கொடுங்க, முதலே தான் நான் பிறந்த ஊருங்க அதுக்கு எடுத்து கொடுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன் வராங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மலாம் உண்மையாலுமே இதையெல்லாம் வலிக்குது, என்ன சொல்கிறதுன்னே தெரியல. இதையெல்லாம் ரொம்ப வலிக்குது. அதனால் நம்மளாம் அசிங்கப்படுது. நானே திட்டிருக்கேன், என்ன அவனாம் பெரியவனா, அவனாம் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீ தான் அவனுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் உணர்வேன் அவங்க என்ன பண்ணுவாங்க, எவனோ பண்ண தப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க. அவனை நம்ம தண்டிப்போம், அதுவும் அவனை தண்டிக்காமலாம் விடக்கூடாது. அவனை கடவுள் பார்த்துப்பார், யுனைடெட் நேஷன் இருக்குது, அவங்க பார்த்துப்பாங்க. இவங்கனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வாங்கலைன்னா அவங்க மனசு கஷ்டப்படும். அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வாங்கலை. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நம்ம வாங்கலைனாலும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்க ஃபீலிங்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுவும் சில பேர் போட்டிருக்காங்க, இலங்கை காதல்கள்லாம் எங்களுக்கு ஒன்று நீங்கள் கொடுக்க வேணாம், நாங்களே பார்த்துக்கலாம், நீங்கள் தமிழராக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். உங்களால் இப்போ ஒரு பைசாவும் நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஆள் கொடுக்க முடியல. பெரிய பெரிய ஆளுங்க கோடீஸ்வரம் பணக்காரங்களால தான் கொடுத்துட்ருக்க முடியுது. சரிங்களா? அதுவும் அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு மேலே, அதாவது இந்தியா மேலே ஈர்ப்பு இருக்கிறதுனால தான் நமக்கு பண்ணுறாங்க. தமிழகத்துக்கு மேலே ஈர்ப்பு இருக்கிறதுனால தான் நமக்கு பண்ணுறாங்க. அவன் வந்து சரி இங்கே போட்டுடலாம், நம்ம இங்கே போட்டால் நமக்கு அப்போ தான் இங்கே வந்து சம்பாதிச்சிக்கலாம் அப்படிங்கிற அவங்க எண்ணம் கிடையாது. கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் என்னத்தை மொட்டையாக ரிட்டர்னே ஆகிட்டாது. அது நமக்கு வந்து ஒரு பார்ட் அமௌண்ட் நமக்கு கொடுக்குறாது அப்படின்னா அதுக்கு ரிட்டர்ன் நம்ம எதாவது கொடுக்க போவோமா? ஒன்றும் கிடையாது. இது இன்னும் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே சூப்பர். சென்னையில் வந்து இது சப்ளை பண்ணுறதுக்கு ஆட்டோ யூஸ் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு காசு எதுவும் வேண்டாம் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாங்க. உண்மையாலுமே அது நல்லா இருக்குது. எல்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணி பெட்ரோல் டீசல் ஃபில் பண்ணிவிட்டு ஆட்டோவில் போய் எல்லாத்துக்கும் இது கொடுக்குறாங்க. இன்னும் நிறையா விஷயம் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். பார்த்தீங்கன்னா இது மியாட் ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை. ஆக்சுவலாக மியாட் ஹாஸ்பிட்டல் எப்படி கட்டினாங்க, என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு தெரியல. அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ஏரி பக்கத்தில் கொடுத்ததே மிகப்பெரிய தப்பு என்னைய பொறுத்த வரைக்கும். ஒரு ஏரி பக்கத்தில் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து கொடுக்கக்கூடாது. அதுவுமே இந்த மாதிரி பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அது கவர்மெண்ட் மஸ்ட் டேக் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் தெம். அது என்ன ப்ராசஸ், என்ன எதனால் அப்படின்னு ஒரு சேஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். அது வழி கிடையாது. ஏன்னா 14 பேர் இறந்துருக்காங்க. மற்ற ஹாஸ்பிட்டல்லாம் என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதுவும் 14 பேர் ஆக்சிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. ப்ரீ பிளான் மர்டரோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ அந்த ஏரி பக்கத்தில் இருக்கிற அந்த பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இல்லை இதுக்கு மேலே, ஏன்னா இந்த மாதிரி நேச்சுரல் கலாமிட்டிஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் நேச்சுரல் கலாமிட்டிஸ் வந்தால் மேஜர் பார்ட்ஸ் வந்து சஃபர் ஆகக்கூடாது. அதுக்கு நம்ம ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாம். ஆல்ரெடி போயிட்டுருக்கு பாதாள சாக்கடை திட்டம், அதெல்லாம் போயிட்டுருக்கு. நாம் போட்டு அதை பேப்பரு பென்சிலு பேனான்னு போட்டு அடைச்சி போடுறோம். இருக்கிற வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டெல்லாம் அதில் கொட்டி அடைச்சி போடுறோம். அதனால் இதுலேயும் என்னால் கவர்மெண்ட்டை கதை சொல்ல முடியல. கவர்மெண்ட் பண்ணுற ஒரே தப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேக்கு பாண்டு இது மேலே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்தது தான் கவர்மெண்ட் தப்பு. அதுக்குன்னு இந்த கவர்மெண்ட்டை நான் கதை சொல்லலை, இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா கவர்மெண்ட்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன். யாரெல்லாம் அப்ரூவல் கொடுத்தாங்களோ அதெல்லாம் பெரிய தப்பு. அது இதுக்கு மேலே நம்ம சான்ஸ்லெஸ், ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் அகைன் சப்வே ஃபுல்லாக வாட்ரு வந்து நிறைஞ்சி போச்சு. இந்த சப்வேல ஆல்டர்னேட் பண்ணணும், ஆல்டர்னேட் பார்க்கணும். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐ திங்க். அவ்வளோ. ஏன்னா அது வந்து ஒரு ஏரி இப்போ அந்த இடத்துல வந்து ஃப்ளட் வருது அப்படின்னா அந்த இடத்த வந்து ஒரு வழியாக விடத்துக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அந்த ஃப்ளட்ஸ்லாம் அதில் போகிறதுக்கு வழியாக விட்டுட்டு அது மேலே ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்டி யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணணும்.
அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சப்வேஸில் வந்து அதாவது இந்த சென்னை சென்ட்ரல்ஸ் அது பக்கத்தில் இருக்க சப்வேஸ் மேக்ஸிமம் அதில் வந்து சப்வேஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது போடலாம். ஐ மீன் வாட் இஸ் பிரிட்ஜஸ் போடலாம். நம்ம மக்கள் வந்து நடந்து போகிறதுக்கு பிரிட்ஜஸ் போடலாம். அது பண்ணலாம். அது பண்ணால் இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து மக்கள் வந்து ஈஸியாக மேலே ஏறி போவாங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த ரோடை எப்படி நம்ம சப்வேவை போட்டாலும் சப்வேக்குள்ளேயே போவாங்க, ரோட்டில் கிராஸ் பண்ணி தான் போவாங்க. நானே நிறையா பார்த்துருக்கேன். அப்படியே அந்த மீடியனை எகிரி குதிச்சு அப்படியே ஓடுவாங்க. அதில் 2 பேர் ஆக்சிடென்ட் ஆகிது, 2 பேர் ஸ்பாட்லேயே இருந்திருக்காங்க. அதையும் நான் நேரில் பார்த்துருக்கேன் சென்னையில் இருக்கும்போது. ஸோ இது சென்னை மட்டும் கிடையாது, என்டையர் தமிழ்நாட்டில் இப்படி தான் நடக்குது. ட்ரைனேஜில் குப்பையை போடுறது, ரோடை கண்ட இடத்துல கிராஸ் பண்ணுறது, ஜீப்ரா கிராசிங் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. சில பேர் கேட்காங்க ஜீப்ரா கிராசிங் எங்கே சார் இருக்குது அப்படின்னு. ஜீப்ரா கிராசிங் இருந்தாலும் கரெக்டாக கிராஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. மீடியனே கிராஸ் பண்ணக்கூடாது, நம்ம ரோடோட எண்டுக்கு வந்து கிராஸ் பண்ணணும். இல்லை ரொம்ப பெரிய ரோடாக இருந்தால் கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் பார்த்து கொண்டு வந்துருப்பாங்க, அதில் கிராஸ் பண்ணணும். இந்த மீடியன் எகிரி குதிக்கிறது, அப்புறம் வந்து வண்டி அடிச்சு போச்சு, நாங்கள் கரெக்டாக தான் வந்தோம், கவர்மெண்ட் தான் தெரியலன்னு யாரும் சொல்ல முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து அகைன் ப்ளேம் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 96 அந்த படத்துக்கு அவங்க 30 நாளில் 30 கோடி ரூபா சம்பாதிச்சாங்க. இப்போ கடைசியாக நடித்த படத்துக்கு வந்து 100 கோடி ரூபா டர்ன் ஓவர் நடக்குது. எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்குது சார், கஷ்டம் இல்லாத யாருமே கிடையாது. சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் வீடு கட்டலன்னு வைங்களேன், கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஒரு 10,000 ரூபா கொடுத்துருவேன். நான் வீடு கட்டிகிட்டு இருக்கனால என்னால் இப்போ 1000 ரூபா தான் கொடுக்க முடியுது. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு கட்டினாது. அதுக்கப்புறம் இப்போ அதே வீட்டை நான் ஆல்ட்ரு பண்ணுறேன். என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நான் ஆல்ட்ரு பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1000 ருபீஸ் இப்போ கொடுக்க முடியுதுன்னு நான் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கஷ்டம். கோடியாக சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் காசு இருக்காதா? அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை ஷேர் பண்ணி தான் கொடுக்க முடியும் சார். மற்றவங்களுக்கு மற்ற எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்குல்ல, கொடுக்கறத ஃபஸ்ட்டு பெருமையாக பேசுங்க, கொடுக்காததை பற்றி அப்போ தான் பேசுங்க. யாருமே கொடுக்காமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. உண்மையாலுமே கமலஹாசனை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போது. அவர் வந்து என்ன அவர் ஓப்பனாக சொல்லிட்டார், என் சொத்தெல்லாம் நான் அப்பயே விற்றுவிட்டேன், எல்லா படத்தையும் என் சொத்து போயிடுச்சு அப்படின்னா. அவர் தொழிலுக்கு அவர் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதில் தப்பே கிடையாது. அவரால் எதுவும் கொடுக்க முடியல, ஆனால் கண்டிப்பாக அவர் பண்ணுவார், அதில் நான் கேரண்டியாக இருக்கேன். ஆனால் அவர் வந்து இன்றைக்கி அவர் பேசின விஷயம் வந்து நானே ஒத்துக்க மாட்டேன். அவரோட தீவிர ரசிகன் தான் நானும். சின்ன வயசுலேருந்தே கமல், சிவாஜி சாருக்கு அப்புறம் கமல் ஒரு ரோல் மாடல் எனக்கு. நல்ல ஆக்டிங், நல்ல பர்ஃபார்மன்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸு, டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே அதில் வந்து அவர் வந்து டாப். அதில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. அவர் படம் எல்லாமே பார்ப்பேன். அவர் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் லூஸ் டேக் விட்டார். ஐ மீன் நேற்று 5ஆம் தேதி. அது கொஞ்சம் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் கவர்மெண்ட்டு டேக்ஸ் கட்டுற மக்கள் வரி போனோன்னா எங்கேயே போச்சு? மக்களுக்கு தான் போச்சு. ஒரு இடத்துல ரோடு போட்டாங்க, அந்த இடத்துல வந்து மறுபடியும் பள்ளம் தோண்டி இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டு கேபிள்ஸ் போட்டுட்ருக்காங்க. கவர்மெண்ட்டு மேலே தப்பே கிடையாது. அவங்க என்ன பிளான் பண்ணாங்க, அக்டோபர் மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஜனவரியில் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்க ஓப்பன் பண்ணாங்க, கேபிள் போட்டாங்க. ஒரே நாள் எல்லாம் 2 நாள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பாக்ஸ் வச்சு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மழை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 1.5 மந்த்ஸாக ஃபுல்லாக மழை. இந்த மழையில் கவர்மெண்ட்டு போய் என்ன சொல்ல முடியும்? ஒரு காமன் பர்சன் வந்து இந்த டைமில் வந்து எதுவுமே பண்ண முடியாது. உடனே நம்ம வரிப்பணம் வந்து வீணாக போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. தி ஹோல்ட் த ப்ராஜெக்ட், அவ்வளோதான். எப்போ வந்து நமக்கு ரிலீவ் ஆகுதோ அன்றைக்கி அவங்க போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க போட்டு கொடுக்காம அவங்க எதுவும் பண்ண முடியாது. எல்லாம் சொல்கிறாங்க, நான் ஒரு சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்கிறேன். கவர்மெண்ட் வந்து மக்களை வந்து எதுவும் கண்டுக்கிறது கிடையாதுங்கிறாங்க. உண்மையானுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மக்கள்கிட்ட வந்து இப்போ சொல்லிகிட்டு இருக்க இன்டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை, அது வந்து மக்கள்கிட்ட அதிகமாச்சு அப்படின்னா மேலே கவர்மெண்ட் வந்து ஷேக் ஆகிடும். இப்போ நானே நாளைக்கு வந்து ஒரு டாப் அத்தாரிட்டியாக உங்களுக்கு கவர்மெண்ட்டாக வரேன்னு வைங்களேன். அப்படி வரும்போது என்னோட நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, மக்கள் பிரச்சனையால் நம்ம ஆட்சி கலையக்கூடாது. பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. இப்போது யாராவது நீங்கள் இப்போ லீடிங் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஒருத்தர் வந்து நாமினேட் பண்ணிகிட்ருக்காங்க, அவரே வந்தாலும் சரி, மக்கள் பிரச்சனையால் நம்ம ஆட்சி கலையக்கூடாது. நம்ம போஸ்ட்டுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு தான் எல்லா தலைவர்களும் அப்படி தான் நினைப்பாங்க. எல்லா தலைவர்களும் விட எல்லா மனிதர்களும் அப்படி தான் நினைப்பாங்க.
அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான விஷயம். அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா, மக்கள் சந்தோஷமாக இல்லை, மக்கள் நிம்மதியாக இல்லை, மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். எதில்? அடுத்த எலெக்ஷனில். அந்த எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஷேக் கிடைக்கும், ஐயோ இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ யாருமே அதை மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. அப்போ தான் இன்னொரு முக்கியமான விஷயம், அது சொல்லவே மறந்து போயிட்டேன். கம்மிங் எலெக்ஷன் எல்லாரும் காசு கொடுப்பாங்க. காசு வாங்கிட்டு அந்த கட்சிக்காரன் இவ்வளோ காசு கொடுத்தான், இந்த கட்சிக்காரன் இவ்வளோ காசு கொடுத்தான்னு சொல்கிறத விட, காசு கொடுத்தவங்கிட்ட நீ எனக்கு காசு கொடுத்தேன்னா நான் உனக்கு ஓட்டே போட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு இங்கே எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குது? தயவு செஞ்சு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீ காசு கொடுத்தா நான் ஓட்டு போட மாட்டேன். நீ காசு கொடுத்தா நான் ஓட்டு போட மாட்டேன். நீ காசு கொடுக்கலன்னா நான் உனக்கு ஓட்டு போடணும்னு அவசியம் கிடையாது. அது உங்கள் விருப்பம். அதுக்குன்னு அந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லலை. காசு கொடுத்தா நான் ஓட்டு போட மாட்டேன். இதை மட்டும் முன்னாடி வைங்க. யாராவது காசு கொடுக்குறாங்கன்னு அதுவும் முக்கியமான சூழ்நிலை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஃப்ளட் வந்ததுக்கு மக்கள் ரொம்ப அவதிப்பட்டுருக்காங்க. நிறையா பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க. இந்த டைமில் வந்து நிறையா கட்சிக்காரங்கள் வந்து அமௌண்ட்டை கொடுத்து எங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நம்ம இதுலேருந்து மீள்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 months ஆகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டாங்க, ரிலீஃப் பண்ணிட்டாங்க. பட் நம்ம நார்மல் லைஃப் போகிறதுக்கு இன்னும் 5 to 6 months ஆகும், என்னோடய அசம்ஷன். அந்த டைம் வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. தயவு செஞ்சு நம்ம பிச்சையே எடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம ஓட்டுக்கு நம்ம காசு கொடுக்கக்கூடாது, வாங்கவும் கூடாது. இதில் மட்டும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருங்க. வேறு எதுவுமே பண்ண வேணாம். நான் முன்னாடி சொன்னது எல்லா விஷயத்தையும் நான் மறந்துடுங்க. இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு அமைப்பு, எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் நமக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்க வராங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்க, நீங்கள் ஓட்டு போட்டால் நான் காசு நீங்கள் காசுக்கு ஓட்டு கொடுத்தா நான் போடவே மாட்டேன், எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து இல்லை நான் காசு வேணும், அதனால் நான் காசு வாங்கி ஓட்டு போட்டேன். என் கடையில் ஒர்க் பண்ணுற ஒரு லேடி வந்து சொன்னாங்க, அவங்க ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த நேஷ்னல் டியூட்டிஸ், இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவேன். நான் காலையில் ஃபஸ்ட்டு போனேன் எலெக்ஷனில். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஃபஸ்ட்டு போய் நான் தான் இதில் என்னோடய வார்ட்லேயே நான் 2வது மெம்பர் ஓட்டு போட்டேன். நான் ஃபஸ்ட்டு தான் போனேன். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து நின்ட்டார். அது போய் அங்கே போய் சண்டையாக போட முடியும், போய் போட்டேன். அது கரெக்டாக வந்து 6:05 டைம் நான் ஓட்டு போடும்போது. நான் வந்து அன்றைக்கி நான் கடை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். எல்லோரும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, நான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா இது வந்து ஒன்று பெரிய ஏரியாலாம் கிடையாது, அது என்னோட வந்து ஸ்டேஷனரி கடை தான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். என்னோடய கடையில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து போடவே இல்லை ஓட்டு. எனக்கா சரியான கோபம் வந்துடுச்சு. 2 மணிக்கு அவங்க லஞ்சு டைம், அவங்க வீட்டுக்கு போய்ட்டு வான்னு சொன்னாங்க. ஓட்டு போட்டிங்கன்னா கடைக்கு வாங்க, ஓட்டு போடலைன்னா அப்படியே வீட்டுக்கு போயிடுங்கன்ட்டேன். இல்லை சார் எனக்கு ஓட்டுலாம் போடுறது இல்லை, நீங்கள் ஓட்டுக்கு போடுறது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதில் ஒரு பட்டன், நோட்டான்னு ஒரு பட்டன் இருக்கும், யாருக்கும் போட விருப்பம் இல்லைன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அமுக்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க போயிட்டு வந்து சொல்கிறாங்க, சார் நான் ஓட்டு போட்டேன், எனக்கு பிரியாணி கொடுத்தாங்க. நான் கண்டபடி திட்டினேன். யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இல்லை பிரியாணி யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு, அவங்களுக்கு கட்சி பேர் கூட சொல்ல தெரியல, பிரியாணி கொடுத்தவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் சார் அப்படின்னா. ஏங்க போய் ஒரு பிரியாணிக்கு போய் ஓட்டை விற்றுட்டு வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் சட்டம் போட்டு அவங்க வேலையை விட்டே தூக்கிட்டேன். சண்டே வந்துடுச்சு எனக்கு அவங்களும். இதெல்லாம் என்னோட தனிப்பட்ட விஷயம் சார், நீங்களாம் கண்டுக்கூடாது அப்படின்னா. இல்லைங்க அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தேவையில்லை, நீங்கள் தயவு செஞ்சு வேலையை விட்டு நின்றுடுங்கன்னு சொல்லி அவங்கள வேலையை விட்டு நிறுத்தியாச்சு. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மக்கள் இந்த மாதிரியும் இருக்காங்க. தயவு செஞ்சு இனிமேட்டு இந்த மாதிரி இருக்காதீங்க. இதை விட மனுஷனை விட உயர்ந்த ஜென்மங்கள் எதுவும் கிடையாது, மிருகத்தை விட தாழ்ந்த ஜென்மங்கள் எதுவும் கிடையாது. நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் தாழ்ந்து போய் அவங்கள உயர்த்திடாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், எந்த ஒரு விஷயமும் பார்த்து செய்யுங்க. எதுக்கு எடுத்தாலும் அடுத்தவங்களுக்கு வர சொல்லாதீங்க. நம்மளால் என்ன பண்ண முடியும் தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள். ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். எதுவுமே பண்ண வேணாம். ரோட்டில் குப்பையை போடாதீங்க, ட்ரைனேஜில் குப்பையை போடாதீங்க, டஸ்ட்பினில் குப்பையை போடுங்க. அவங்க ஊது பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க, டஸ்ட்பினில் குப்பையை போடுங்க. டெங்கு ஸ்ப்ரெட் ஆகுன்னு ஃபேக் மெசேஜஸ்லாம் இனிமேல் பரப்பாதீங்க தயவு செஞ்சு. உங்கள் வீட்டுக்கு என்னவோ உங்கள் வீடு மாதிரி தான் நாடு, அதை வந்து நீங்கள் தூய்மையாக வச்சுக்கணும். இதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் தொடப்பத்தை கையில் எடுக்கணும்,
அவங்க அது பண்ணணும். ஏன் பிரைம் மினிஸ்டர் கையில் தொடப்பத்தை எடுத்தாருன்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பண்ணணுன்னு தான். நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம ஸ்கூலில் அதுதாங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே நமக்கு ஒரு சயின்ஸு இதெல்லாம் பொல்யூஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வரும். அதில் போட்டிருவாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. நம்ம இன்றைக்கி அதெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அன்றைக்கெலாம் அது வந்து சப்ஜெக்டாக பார்த்துட்டோம். இன்றைக்கி ரியல் லைஃப் வரும்போது நமக்கே அசிங்கமாக இருக்குது. நம்ம காலையே எடுத்து நம்ம ரோட்டில் வைக்க முடியல. ஏன் சென்னையில் யாரோ ஒருத்ததாவது செப்டிக் டேங்க் கட்டி வீடு கட்டிடுவீங்களா? செப்டிக் டேங்க்னால என்ன பெனிஃபிட்ஸ் செய்யுமா உங்களுக்குலாம்? அதெல்லாம் என்ன தெரிய போகுது? அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு எல்லாம் விட்டுவிட்டீங்க. செப்டிக் டேங்க் கட்டுறனால நம்ம வீட்டோட வேஸ்டேஜ் வந்து அது ஃப்யூச்சரில் வந்து ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுறாங்க. அது நாட்டுக்கு எவ்வளோ பெரிய ப்ராஃபிட். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அதுலேருந்து பயோகேஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதுவும் இல்லாமல் உங்களோட அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற ஹியூமன் வேஸ்ட் வந்து வெளியில் போய் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான். நம்ம ஆளுங்க அன்றைக்கி அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாதப்பவே நம்ம ஆளுங்க வந்து இதுக்குன்னு ஒரு குழி தோண்டி பள்ளம் தோண்டி இதை சேமித்து வச்சாங்க. சேமித்து வச்சு இதுலேருந்து தான் கோபால் கேஸ்ன்னு சொல்லிட்டு இதுலேருந்து தான் எடுத்தாங்க. நம்ம அந்த டெக்னாலஜிலாம் விட்டுட்டு இன்றைக்கி எல்பிஜி சிலிண்டருக்கு நாயா பேயா அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நிஜமாகவே சொல்கிறோம், ரொம்ப கேவலமாக இருக்குது. இதெல்லாம் இப்போ செப்டிக் டேங்க்லாம் கட்டியிருந்தீங்கன்னா இன்றைக்கி வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தால் உங்கள் டாய்லெட் லெவலும் அந்த வாட்டர் லெவலும் ஈக்குவல் ஆகிடுச்சு. அதில் இருக்கிற எல்லாமே ஹியூமன் வேஸ்ட் எல்லாம் நீங்கள் போன வேஸ்டேஜ் எல்லாமே வீட்டுக்குள்ளேயே வந்துடுச்சு. இதுவே செப்டிக் டேங்காக இருந்தால் அதெல்லாம் நடந்தது. நான் கேரண்டியாக என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். ஏன் நடக்காதுன்னா செப்டிக் டேங்க் வந்து ஓவர்ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா வாட்டர் வந்து மேலே பைப் லைனில் ஏறாது. கீழே இருக்கிற பாத்ரூமில் மட்டும்தான் அந்த பிரச்சனை வரும். டாப் லெவல் ஃப்ளோரில் இருக்கிற பாத்ரூம்ஸ்லாம் அந்த ப்ராப்ளம்ஸே வராது. அது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஹியூமன் வேஸ்ட்லாம் வெளில போகிறதுனால தாங்க இங்கே எல்லா இடத்துலையும் பிரச்சனை. நினச்சி பாருங்க, இன்னைக்கு கூவம் எப்படி இருக்குது? ஒரே மழை வெள்ளம் அடித்து நோத்தி போட்டு எடுத்துகிட்டு போச்சு. இனிமேல் நாமளாக பார்த்து குப்பையை போட்டால் தான் அதில் இருக்கும். என்னால் எந்த குப்பையும் இருக்காது. அதே மாதிரி மெரினா பீச் நாம் போட்டதெல்லாம் அது ரிட்டர்ன் கொடுத்துட்டு போச்சு. நான் க்ளீன் பண்ணிட்டேன், இனிமேல் போடாதும் உன்னோட விருப்பம், நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அது மறுபடியும் என்ன பண்ணும், நாளைக்கு மறுபடியும் மழை வரும்போது ஃப்ளோட்டிங் கொண்டு வந்து சுனாமியாகவும் அடிக்கும், ஃப்ளட்டு வெள்ளமாகவும் அடிக்கும். சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸோடு இருங்க. அவேர்னஸ் இல்லைன்னா இந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் பிழைக்க முடியாது. நம்ம பண்ணுற ஒவ்வொரு சின்ன தப்பும் நாளைக்கு நம்மளை தான் சேரும். நான் தெளிவாக சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி இருந்த என்னோடய ஆடியோலேயும் நான் தான் சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் நடந்தது ஒரு ஆள் பண்ண சின்ன தப்புனால. எனக்கு என்னோடய லைஃப்பில் மாற்றினது முக்கியமான விஷயம் அந்த ஒரு இன்சிடென்ட் தான். நான் மட்டும் அன்றைக்கி தண்ணி அடிக்காமல் போயிருந்தேன், என்னால் எங்கள் அப்பா நல்லா இருந்திருப்பார், நானும் நல்லா இருந்திருப்பேன். நான் இந்த மாதிரி எனக்கு வீடு கட்டினா இந்த மாதிரி அவசியமே இருந்திருக்காது, எல்லாம் அவரே பார்த்துருப்பார். அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி கால் போனதுனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி எல்லாம் ஃபேமிலி எல்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் வரக்கூடாது. அதுக்கு தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ரூல்ஸ் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். ரூல்ஸு நம்ம பண்ணுற நல்ல விஷயந்தான். ரூல்ஸுனால் என்ன, ஒரு நல்ல விஷயத்தை எப்படி பண்ணுறது, அதுதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸை காப்பாற்றுங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம் லைஃப்பில், அதை மட்டும் பண்ணுங்கள். நிறையா விஷயம் உங்களை தேடி வரும். அப்போ இந்த மாதிரி ஃபேக் மெசேஜெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறது நிறுத்துங்க. எல்லாம் நிறையா இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு இதுக்கே வந்து 40 minutes ஆகிடுச்சு சொல்கிறதுக்கே, இன்னும் நிறையா இருக்குது. ஸோ மக்கள் பார்த்து பண்ணுங்கள், கவலைப்படாதீங்க. எந்த ஒரு பிரச்சனை இதுக்கு மேலே சுனாமியே வந்து போட்டி போட்டாலும் நாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், சந்தோஷமாக இருப்போம், ஒத்துமையாக இருப்போம். எந்த இதுக்கு மேலேயும் வந்து நம்ம ஜாதி மதம் இதை பற்றி பேச தேவை இருக்காது. ஓகேங்களா? இனிமேட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்தையே நம்ம மறந்துடுவோம். எல்லாம் ஒத்துமையாக இருப்போம். ஃபாலோ பண்ணுங்கள், ரிலீஜனை ஃபாலோ பண்ணுங்கள், மக்கள்கிட்ட அதை காமிக்காதீங்க. அவ்வளோதான் சின்ன மெசேஜ். எல்லாம் சந்தோஷமாக இருங்க, யாரையும் ப்ளேம் பண்ணாதீங்க, எதுவும் ஃபேக் மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. நிம்மதியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.